ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, யோக முத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு முத்திரையை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை கூட. இதுக்கு பேர் என்னென்னா சஞ்சீவினி முத்ரா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சரியான பேர் என்னன்னா மிருத்த சஞ்சீவினி முத்திரை அப்படின்னு இதுக்கு பெயர். இன்னொரு சாதாரண பேர் என்ன சொல்லலாம்னா இருதய முத்திரை அப்படின்னு சொல்லலாம். அபான வாயு முத்திரைகள் இருதய முத்திரை. ஆனாலும் சில நூல்களில் அபான வாயு முத்திரையை பற்றி மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நாம் இருதய முத்திரையை தனியாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறது அபான வாயு முத்திரைய பகுதியில் சற்று அதிகமாக இங்கே விஷயம் சொல்ல போகிறேன். இருதயத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய இருதயத்தை நோயாளிகள், இருதயம் சார்ந்த நோய் இல்லாதவர்கள் கூட இதை நீங்கள் செய்யலாம். யார் கேட்டாலும் அடிக்கடி என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிபி இருக்குது, ஹார்ட் அட்டாக், பைபாஸ், ஆன்ஜியோ நிறைய சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடிய அற்புதமான மிருத்த சஞ்சீவினி முத்திரை. இருதய நோயாளிகள், அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள், பிழைத்தவர்கள் தினம் தினம் தொடர்ந்து ஒரு 15-20 நிமிஷம் செஞ்சிங்கனாலே போதும். எல்லா காம்ப்ளிகேஷன், சிக்கல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம். தினம் தினம் அதிக சிரத்தையோடு நம்ம செய்து வரும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நெஞ்சு பகுதியில் ஒரு சிறு வலி அல்லது ஒரு மாதிரி பயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக இந்த முத்திரையை செய்ய தொடங்க வேண்டும். ரொம்ப முக்கியம். சம்டைம் இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது அல்லது இதனை செய்தால் வலி குறையும், உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உடனடி நிவாரணம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு முத்திரை இது. அதனாலேயே இதுக்கு போய் இருதய முத்திரை, முதலுதவி முத்திரை அப்படின்னு சொல்லலாம். ஆபத்து காலத்தில் உடனே உதவக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. லேச நெஞ்சு பகுதியில் வலி அல்லது உடனே இந்த முத்திரையை உடனே செய்ய தொடங்க வேண்டியது உத்தமம். செய்து கொண்டே நம்ம மருத்துவர்கிட்ட போனால் அதை போய் நாட ஆரம்பிக்கும் போது அங்கே சீக்கிரமாக சரியாயிடும். இதுக்கு பேர் தான் மிருத்த சஞ்சீவினி முத்திரை. இன்னொரு பேரும் இதுக்கு சொல்லுவாங்க, என்னென்னா ஹார்ட் அட்டாக் வரும்போது சஞ்சீவினி போல் நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முத்திரையை. ஸோ சில பேர்லாம் இந்த நிறைய மருத்துவர்கள், நிறைய அக்குப்ரெஷர், ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அக்குப்ரெஷர் இருக்காருன்னா அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த முத்திரையை நீங்கள் பண்ணுங்கள். இந்த முத்திரைக்கு பேர் வேறு சொல்லுவார். இந்த முத்திரையோட பேர் என்னென்னா சஞ்சீவினி முத்திரை அப்படின்னு சொல்லுவார். இந்த சஞ்சீவினி முத்திரையை அப்படி குறிப்பிட சொல்லி அவங்க முடித்த பிறகு சஞ்சீவினி சொல்லி அவங்களுக்கு முத்திரையும் பண்ணுவார். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்ப்பார். அவங்க சீக்கிரமாக சரியாகிறத அவருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறாரு கூட. அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை இருக்குது. ஸ்ரீராம பக்தன் அனுமன் சஞ்சீவினி மலையை கொண்டு வந்ததை நினைவில் கொண்டு வாங்க. அதே போல் இந்த சஞ்சீவினி முத்திரை இருதய நோயாளிகளுக்கு ஒரு உயர்ந்த பாதுகாப்பு கொடுக்கிறது. அதனாலேயே இது சஞ்சீவினி முத்திரை அப்படின்னு அவர் சொல்லுவார். நம்முடைய முன்னோர்கள் இந்த முத்திரையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் சொல்லுவாராம். அதனால் சரி இந்த முத்திரையை பண்ணுறதுனால ஆங்கில மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்தெல்லாம் நிறுத்திடலாமா? கூடவே கூடாது, தப்பு, அது தவறு. உணவு கட்டுப்பாடு முக்கியம். இந்த முத்திரையை செய்து அதை கட்டுப்பாடில் வச்சுக்கிட்டே நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இருதய முத்திரையும் வாயு முத்திரையோடு சேர்த்து நாம் செய்யலாம். நீங்கள் வாயு முத்திரையை நீங்கள் என்னுடைய யோக முத்திரையில் ஒரு லிஸ்ட்டில் போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரி, எப்படி இதை செய்கிறது? ஆள்காட்டி விரலில் நம்முடைய சுண்டு விரலையும் கட்டை விரலுக்கு கீழே மடித்து கட்டை விரலுக்கு கீழே உள்ள அடிபாகத்தை தொடும் வண்ணம் வைத்துக்கொண்டு அதை கட்டை விரல் வைத்து அதன் முனை நடுவிரலில் இந்த மோதிர விரலில் நுனிய தொடும் வண்ணம் விரல்களில் நம்ம அமைச்சு கொள்கிறது தான் இருதய முத்திரை. இதை செய்முறை வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுண்டு விரல் நிமிர்ந்து நிற்கணும். அவ்வளோதான். இது ஒன்று தான் முக்கியம். இந்த முத்திரையை செய்த பின்பு அபான மற்றும் வாயு முத்திரையை நம்ம செய்யும்பொழுது இருதயம் வேகமாக சீராகும், இரத்த ஓட்டம் சீராகும். இந்த முத்திரையை 2 முத்திரைகளையும் கூட்டு நிலையில் இருக்கிறதுனால அபானம் அண்ட் வாயு முத்திரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 45 நிமிஷம் தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா அற்புதமான குணம் பெறலாம். சரி, 45 நிமிஷம் செய்தீங்க அப்படின்னா இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது.
வெறும் இதயத்துக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, எல்லா விஷயத்துக்கும் இது இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் நன்மையே கைவிரல்கள் உள்ள பிராண சக்தியை இருதயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால் இதயம் புத்துணர்வு பெறுகிறதாம். அதுக்கு பிறகு இருதயம் என்கிற அந்த முக்கியமான உறுப்பினை வலிமைப்படுத்துகிறது. அதுக்கு சக்தியை கூட்டுகிறது. இருதயத்தை வலுப்படுத்துவதனால உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும், குறிப்பாக வயிற்றுப்பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கான பணிகளை அற்புதமாக வேலை செய்யுது. அதிக ரத்த அழுத்தம், ஹைப்பர்டென்ஷன், பிபி நம்மளை பார்த்து பயமுறுத்தும். அதை சமநிலைப்படுத்துகிறது. பிபி வந்தால் உடனே அழுத்துங்க, செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், குறைஞ்சி போயிடும். அருமருந்தாக பயன்படுகிறது. சிலருக்கு அதிக வேகம் லப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கும். சம்டைம் வேகத்தை பயம் அதிகமாகும். இருதய முத்திரை உடனே கோளாறுகளை சரி செய்யும் கூடிய அற்புதமான முத்திரை. செஞ்சு முடிச்சோன்னா அமைதி நிலை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்படியே சமநிலைக்கு வந்துடும். சிலர் மனக்கோளாறால் இருதயம் பாரமாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், உணர்வு ஏற்படும். இந்த முத்திரையை செய்தீங்க அப்படின்னு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இருதய குழாய்கள் இருக்கிற அடைப்புகள் நீக்கப்படுகிறது. ஸ்ட்ரோக்கை வர்றது தடுக்கப்படுகிறது. முக்கியமாக இன்னொரு விஷயம், உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சமநிலையில் வச்சுக்குது. அது எவ்வளோ அப்படின்னா 98.4 அந்த அளவில் பர்ஃபெக்டாக வச்சுக்குது. சம அளவில் உடம்பை. ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வாயு சில சமயங்களில் அதிக தொல்லை தரும். இந்த இருதய வலியோ அல்லது நம்ம டாக்டர்கிட்ட ஓட வைக்கும். இந்த இருதய முத்திரை நம்ம செய்யும்பொழுது அது உடலை சீர்படுத்துகிறது, வாயு தொல்லையை நீக்கிறது. இது பேர் கிரானிக்காக நீண்ட நாள் வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக வாயு முத்திரையே சிறந்த முத்திரை. முக்கியமாக சில பேருக்கு தலைவலி வரும், மைக்ரேன் அடிக்கடி வலி வந்துகிட்டே இருக்கும், துடிப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மறக்காமல் இந்த முத்திரையை செய்யுங்க. வலி சீக்கிரமாக குறைந்து குணமாகும் கூட. வயிற்று வலி ஏற்பட்டால் இருதய முத்திரையை காலை மாலை 2 முறை செஞ்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் வயிறு வலி ஓடி போயிடுமா, காணா போயிடும். வயிற்றுப்புண், அசிடிட்டி தொல்லைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க, சரியாகும். பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் இந்த முத்திரைகள் சரி பண்ணும். முக்கியமாக வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் சொல்லுவான். அந்த நோய் இருந்ததுன்னா சில சமயம் இரத்த கசிவும் ஏற்படும், தாங்க முடியாத வலி துன்பமும் ஏற்படும். இருதய முத்திரையை அபான முத்திரையை சேர்த்து நம்ம செய்யும்பொழுது இந்த நோயிலின் தாக்கத்தை முழுமையாக குணப்படுத்த முடியும். எவ்ரிடே 30 மினிட்ஸ் நம்ம செய்யணும். அடுத்தது, சிலருக்கு கைகளில் வேர்க்கும். எக்ஸாம்லாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா பேப்பர் நனைஞ்சு போயிடும். கர்ச்சீஃபை கீழே வச்சுருந்தா எழுதுவாங்க. கை வேர்த்துக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், கையிலையும் வந்துக்கிட்டே இருக்கும், கால்லையும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த முத்திரையை செய்யுங்க. நல்ல நிவாரணம் கிடைக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு சரியாகிறத கண்கூட பார்க்கலாம். சில பேருக்கு சிறுநீர் அடக்கம் ஏற்பட்டு நீர் பிரிவது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் துன்பம் ஏற்படும், தாங்க முடியாத வலி ஏற்படும். இந்த இருதய முத்திரையை செய்தோன்னா குணம் பெறும். சிறுநீர் போவது ரொம்ப சுலபமாக இருக்கும் கூட. ஓய்வே இல்லாமல் இந்த ஒர்க்கஹாலிக்னு இருப்பாங்க சில பேர், எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் இந்த இருதய முத்திரையை செஞ்சிங்கன்னா சஞ்சீவினி முத்திரையாக இருக்குது. இந்த ஒர்க்கஹாலிக்கு குணாதிசயம் அவங்களுடைய அந்த தன்மையை குறைக்கும் கூட, அவங்களுடைய வாழ்க்கையும் காப்பாற்றும் கூட. இந்த ஒர்க்கஹாலிக் ரொம்ப டேஞ்சர் பர்சன். ஸோ அவங்களுக்கு சீக்கிரமாக வாழ விட முடியாது, அந்த மாதிரி பர்சன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களாம் இந்த முத்திரையை செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மலை ஏறும்போது இந்த யோகம் பயில்றவங்க மலை ஏறுவாங்க. மலை ஏறி வெள்ளையங்கிரி மலை, பருதுபர் மலை, நிறைய மலையெல்லாம் ஏறுவாங்க. ஏறும்போது இந்த இருதய முத்திரை ஒரு 20 நிமிஷம் கீழே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிங்க. சக்தி கிடைக்கும் உடம்புல. அற்புதமான ஆற்றல் நம்ம உடம்புல வர்றத உணரலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், அடிக்கடி நிறைய பேருக்கு ஆத்திரம் வந்துடும், கோவம் பயங்கரமாக வரும். கோவம் வந்தாலே யார் மேலே திடீர்னு மூஞ்சி ஒட்டைக்க போகிறண்டா அப்படின்னு கோவம் வந்துச்சுன்னா உடனே இந்த முத்திரையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருங்க. எதுவும் பண்ணாதீங்க. இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கோவம் சல்லுன்னு அப்படியே உடம்புல சர்றன்னு இறங்குறத நீங்களால் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அந்த நேரத்தில் நம்ம கோவம் பட்ட பிறகு தான் ஞாபகமே வரும் கூட. இது கோவம் வர்ற நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் படப்படப்பு, ஏதோ யாரை பார்த்து என்ன சொல்லிட்டா ஏதோ சொல்லி நம்மளே கோவப்பட்டு ஏதோ பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நேரம் அதை பண்ணிங்கன்னா கோவம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இருதய பலவீனம் அடைவது நீங்கள் தவிர்க்கலாம். முக்கியமாக தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான அவசியம். எல்லா ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான். மருந்து என்னதான் இருந்தாலும் நம்ம மூளை நம்முடைய கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய, சுத்தம் செய்யக்கூடிய வேலையை நைட்டில் தான் தூங்கும்போது தான் செய்யுது. அதனால் தூக்கம் ரொம்ப முக்கியம். அப்படி சரியாக தூங்கலாம் மறுநாள் ரொம்ப அசதியாக இருக்கும். அப்போ இந்த இருதய முத்திரையை, இந்த மிருத்த சஞ்சீவினி முத்திரையை செஞ்சோன்னா சரியாகிடும். முக்கியமாக ஜீரண பாதையை சீர் செய்கிறது, மலச்சிக்கல் சிக்கலை சரி செய்கிறது, மூல நோயை வராமல் தடுக்கிறது. சம்டைம்ஸ் சில பேருக்கு நெஞ்சு வலி வரும்போது
இந்த சார்பரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரையை நாக்கு கடியில் வைப்பாங்க. இந்த இந்த மிருத்த சஞ்சீவினி முத்திரையை நீங்கள் செஞ்சீங்கன்னா மாத்திரைக்கு மாற்றாக செயல்படுது. ஸோ அற்புதமான முத்திரை. இதனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கிறது, பயம் நீங்கிறது, தைரியம் உண்டாகுது. மனோ தத்துவ ரீதியில் மனுஷனுக்கு நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை. இது யதார்த்தம். இது முயற்சி செய்து பாருங்கள். உடலில் தேவையற்ற பொருட்களை விஷத்தன்மையை வெளியேற்றுகிறது. மனசுக்கு ரொம்ப அமைதி தருகிறது, சமநிலை உருவாக்குகிறது. ரொம்ப முக்கியமான முத்திரை இது. பாருங்க, இவ்வளோ அற்புதமான இந்த மிருத்த சஞ்சீவினி முத்திரை இவ்வளோ விஷயங்களை செய்யுது. அப்போ நம்ம செய்யலாம்ல, கண்டிப்பாக யார் வேணாலும் செய்யலாம் இந்த முத்திரையை. ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு காலில் கீழே மேலே படிக்கட்டிலேருந்து ஏறி இறங்கிறது மூச்சு வாங்கும். உங்களால் முடியாது. நான் ஒரு என்ன சொன்னேன், ஏன் லிஃப்ட்டில் போங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா டாக்டர் நடக்க சொல்லிக்கிறாரு, ஏன் படியேறி இப்படி நடங்க. இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன், மூச்சு வாங்கின்னு தான் ஏறுறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். சரி ஏறுங்க. நான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். என்ன ஐடியா கொடுத்தேன் அப்படின்னா, சிம்பிளான ஒரு ஐடியா கொடுத்தேன். ஏன்னா நம்முடைய முத்திரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே ஏறுங்க அப்படின்னு சொன்னேன். சிம்பிளாக இவ்வளோ தான். இந்த முத்திரையை ஃபஸ்ட்டு செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க, செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் போங்க அப்படின்னேன். சரி, இதே மாதிரி டெய்லி செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் கடகடன்னு ஏறுறாங்க, கடகடன்னு இறங்குறாங்க. உடம்புல செம சேஞ்சஸ். படிக்கட்டில் ஏறுறது வர்றது, படப்படப்பே மூச்சு படப்படப்பு ஆடுறதுலாம் அவங்களுக்கு சுத்தமாகவே இல்லை. எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கூட நிறைய முத்திரைகளை பயன்படுத்த இந்த மாதிரி நிறைய முத்திரைகளை என்னுடைய பிளேலிஸ்ட்டில் யோகா முத்திரான்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மறக்காமல் போய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஆன்ஜியோ பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு படபடப்பு, இப்போ கோபம், கையில் வேர்க்கிறது, வெரிகோஸ் வெயின், ஒர்க்ககாலிக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உடையவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க படித்து கேட்டுட்டு அவங்க மறக்காமல் இந்த மிருத்த சஞ்சீவினி முத்திரையை தினமும் 1/2 மணி நேரம் செய்யுங்க. மன்னிக்கவும், 45 நிமிஷம் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக வாழலாம். இந்த பூமிக்கு நாம் எதுக்காக வந்திருக்கோம்? விசிட்டர். வி ஆர் ஆல் விசிட்டர் இன் தி வேர்ல்டு. விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அந்த விசிட் பண்ணுற டியூரேஷன் நமக்கு நாட்களை தள்ளி போடலாம். வந்த டியூரேஷன் விசா நமக்கு ஒரு சில வருஷங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். கூட ஒரு 35, 40, 45, 50 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் இருந்துட்டு போகலாம். ஒரு 100 வருஷமாக இருந்துட்டு போகலாம் வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் 100 வருஷம் இருந்துட்டு போன ஆசைப்படுறீங்களோ மறக்காமல் மிருத்த சஞ்சீவினியை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் விசா ஆக்டிவேஷனில் இருக்கும். நானும் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் விசா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, அவங்க எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. தேங்க்யூ வெரி மச். நன்றி. பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.